நடிகர் ஷாருக் கானின் தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பில் அவரது மகன் ஆரியன் கான் இயக்கத்தில் உருவான வெப் சீரிஸ் பேட் ஆஃப் பாலிவுட் நெட்ஃபிளிக்ஸ் OTT-யில் இந்த வெப் சீரிஸ் கடந்த செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வெளியானது. பாலிவுட்டில் நிலவி வரும் நெப்போட்டிசம் மற்றும் அதன் இருண்ட பக்கங்களை வெளிச்சம் போட்டு காட்டியது இந்த வெப் சீரிஸ். மொத்தம் 7 எபிசோடுகள் கொண்ட இந்த வெப் சீரிஸில் பாலிவுட்டின் பிரபல நடிகர்களாக உள்ள அனைவரும் கேமியோவில் தோன்றியிருந்தனர். விமர்சன ரீதியில் ஓரளவு நல்ல வரவேற்பை பெற்ற அந்த வெப் சீரிஸை தயாரித்த ஷாருக் கானின் ரெட் சில்லி நிறுவனத்தின் மீதும் வெளியிட்ட நெட்ஃபிளிக்ஸ் OTT மீதும் IRS அதிகாரி ஒருவர் அவதூறு வழக்கு பதிவு செய்திருக்கிறார். யார் இந்த IRS அதிகாரி? அவதூறு வழக்கு தொடுக்கும் அளவுக்கு என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள கடந்த கால பக்கங்களை புரட்ட வேண்டும். 45 வயதான சமீர் வான்கடே என்பவர்தான் அந்த IRS அதிகாரி. மும்பை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரியாக பணியில் சேர்ந்த சமீர் 2008 முதல் 2020 வரை அவர் விமான புலனாய்வு பிரிவின் துணை ஆணையர், தேசிய புலனாய்வு அமைப்பின் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர், வருவாய் புலனாய்வு இயக்குனர், இணை ஆணையர் என பதவி வகித்து வந்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாகத்தான் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பணியகத்தின் மும்பை மண்டல இயக்குனராக பணியாற்றினார். நேர்மை மிகுந்த அதிகாரியாக IRS வட்டாரத்தில் அறியப்படும் சமீர் வருவாய் அதிகாரியாக இதுவரை 2000க்கும் மேற்பட்ட VIPக்கள் மீது வரி செலுத்தாததற்காக வழக்கு பதிவு செய்திருந்தார். வெளிநாடுகளில் இருந்து சுங்கவரி செலுத்தாமல் பொருட்களை வெளிநாட்டு கரன்சியை கொண்டு வரும் VIPக்கள் மீது அதிரடியாக நடவடிக்கை எடுத்ததால் மும்பை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரியாக பணியாற்றிய போது நிறைய எதிர்ப்புகளை சம்பாதித்துள்ளார். 2013இல் பிரபல பாப் பாடகர் மிகா சிங்கை மும்பை விமான நிலையத்தில் வெளிநாட்டு கரன்சிகளுடன் சமீர் பிடித்ததை அவரின் நேர்மைக்கு உதாரணமாக சொல்லலாம். இதேபோல் ICC 2011 கிரிக்கெட் உலக கோப்பையை விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தவும் செய்தார். தங்கத்தாலான உலக கோப்பைக்கு மும்பை விமான நிலையத்தில் சுங்க கட்டணம் செலுத்தப்படாமல் கொண்டு வரப்பட்டதால் அதனை அதிரடியாக தடுத்து நிறுத்தி சுங்க கட்டணம் செலுத்திய பிறகே விடுவித்தார். சுங்கத்துறையில் பணியாற்றும் போது ராம்கோபால் வர்மா மற்றும் அனுராக் காஷ்யப் உட்பட பல பிரபலங்கள் விமான நிலையம் மூலம் கொண்டு வந்த பொருட்களுக்கும் சமீர் அனுமதி மறுத்தது குறிப்பிடத்தக்கது. சில ஆண்டுகளுக்கு முன்புதான் சமீர் போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் இணைந்தார். அதில் சேர்ந்த 2 ஆண்டுகளில் இவர் தலைமையிலான குழு 17,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை கைப்பற்றியது. 50க்கும் மேற்பட்ட போதைப்பொருள் சப்ளையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2020ஆம் ஆண்டு சுஷாந்த் சிங் வழக்கு இவரிடம் வந்தது. அந்த நொடி முதல் பாலிவுட்டை சுற்றி இயங்கும் போதைப்பொருள் மாஃபியாவை இலக்காக கொண்டு சமீரின் குழு செயல்பட்டது. முழுவீச்சில் போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த முயன்றனர். இந்த சூழலில்தான் 2021ஆம் ஆண்டு சமீரும் அவரது ஆட்களும் சொகுசு கப்பலில் நடந்த பார்ட்டியில் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக ஷாருக் கானின் மகன் ஆரியன் கானை கைது செய்தனர். இது தொடர்பான விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் 2022ஆம் ஆண்டு மே மாதம் போதுமான ஆதாரங்கள் இல்லாத நிலையில் ஆரியன் கான் விடுதலை செய்யப்பட்டார். இதனிடையே ஆரியன் கானை கைது செய்த சமீர் வான்கடே வழக்கில் இருந்து ஆரியன் கானை விடுவிக்க லஞ்சம் கேட்டதாக புகார் எழுந்ததை அடுத்து அவர் மும்பையில் உள்ள பகுப்பாய்வு மற்றும் இடர் மேலாண்மை இயக்குநரகத்துக்கு மாற்றப்பட்டார். இந்த சூழலில்தான் ஆரியன் கான் இயக்கியிருக்கும் வெப் சீரிஸின் முதல் எபிசோடில் திரைப்பட வெற்றியை கொண்டாட ஏற்பாடு செய்திருக்கும் பார்ட்டியில் வெளியே சிலர் போதைப் பொருள் உட்கொள்வதை போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. ஒரு விசாரணை அதிகாரி பாலிவுட் பிரபலங்களை போதைப் பொருள் வழக்கில் சிக்க முயற்சி செய்வதாகவும் ஆரியன் கான் காட்டியிருப்பார். அந்த விசாரணை அதிகாரி கதாபாத்திரம் சமீர் வான்கடே போல் சித்தரிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் நெட்டிசன்கள் விசாரணை அதிகாரி கதாபாத்திரத்தையும் சமீர் வான்கடேவையும் ஒப்பிட்டு விமர்சித்து வருகின்றனர். வெப் சீரிஸில் தன்னை பற்றி தவறாக சித்தரித்ததால் தன்னையும் தனது குடும்பத்தையும் ட்ரோல் செய்வதாகவும் அவதூறு பரப்புவதாகவும் குற்றம் சாட்டி சமீர் நீதிமன்றத்தில் செப்டம்பர் 26ஆம் தேதி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு தொடர்பாக 7 நாட்களில் உரிய பதிலளிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் ஷாருக் கானின் தயாரிப்பு நிறுவனமான ரெட் சில்லிஸுக்கும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்துக்கும் சம்மன் அனுப்பியிருக்கிறது. அத்தோடு இந்த வழக்கை இந்த மாதம் 30ஆம் தேதி விசாரிக்க உள்ளதாக அறிவித்திருக்கிறது.
ஏற்கனவே பேட்ஸ் ஆஃப் பாலிவுட் வெப் சீரிஸில் ரன்பீர் கபூர் சிகரெட் புகைப்பது போல் காட்டப்பட்ட இடத்தில் சுகாதார எச்சரிக்கை வாசகங்கள் இடம்பெறாததால் புகார் அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.